Hi students, 12th standard business maths chapter 1 applications of matrices and determinants. Exercise 1.1 question number 2. If A equal matrix கொடுத்திருக்காங்க 1 1 minus 1 2 minus 3 4 3 minus 2 3. B equal 1 minus 2 3 minus 2 4 minus 6 5 1 minus 1. A என்ற matrix கொடுத்திருக்காங்க, B என்ற matrix கொடுத்திருக்காங்க. Then find the rank of AB and the rank of BA. ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏபினா என்னென்னு தெரியணும். ஏபினா ஏயும் பியும் இன்ட்டு பண்ணி வரதான் ஏபின்ற மேட்ரிக்ஸ். அடுத்து பிஏன்றது பியும் ஏவும் இன்ட்டு பண்ணி வர மேட்ரிக்ஸ் வந்து பிஏ. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவனுடைய ரேங்க் வந்து ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஏபி. ஏன்ற மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், பின்ற மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியாச்சு. ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம். தெரியும், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், அடுத்து தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், அந்த மாதிரி எடுத்து இன்ட்டு பண்ணோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இன்ட்டு பண்ணலாம். 1 into 1 1, 1 into -2 -2, -1 into 5 -5, அந்த மாதிரி இது ஃபுல்லாக இன்ட்டு பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஏபி பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குது பாருங்கள், 1 -2 -5 -7 + 1, ஆன்சர் வந்து -6. அடுத்து 4 -3 வேல்யூ வந்து 1, 4 -6 வேல்யூ -2, 2 6 ஆட் பண்ணால் 8, 8 20 ஆட் பண்ணால் 28, -12 மட்டும் வரும். இங்கே 6 + 18 24, 24 - 4 20, 3 4 ஆட் பண்ணால் 7, 7 15 ஆட் பண்ணால் 22, -6 -8 ஆட் பண்ணால் -14 + 3 -11, 9 12 ஆட் பண்ணால் 21, 21 - 3 18. இதுதான் ஏபின்ற மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைன் ரேங்க் ஆஃப் ஏபி. ஏபிக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் -6 இன்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து இதனுடைய ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதணும். அடுத்து 1 இன்ட்டு ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதணும். -2 இன்ட்டு ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதணும். ஜென்ரல் ஃபார்மேட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், சரிங்களா? இப்போ இன்ட்டு பண்ணோம். ஏடி - பிசி 18 இன்ட்டு -12 -216 -11 இன்ட்டு 20 220, மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அதே மாதிரி தான் இது ரெண்டும். இப்போ ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. ரேங்க்கு ஏபியோட ரேங்க் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 வருது. 0 வரதால் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல ரோ ஆஃப் ஏ வந்து 3ன்னு எழுதக்கூடாது. இந்த இடத்துல நம்பர் ஏதோ ஒரு நம்பர் 0 தவிர 1 2 அந்த மாதிரி என்ன ஆன்சர் வந்ததால் நம்ம ரோ ஆஃப் ஏ வந்து 3ன்னு எழுதுவோம். 0 வந்ததால் செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து செக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்டர் மைனர் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துருக்கேன். கன்சிடர் த செகண்ட் ஆர்டர் மைனர். -6 1 28 -12 இன்ட்டு பண்ணால் 72 - 28, ஆன்சர் வந்து 44. 44 வந்து 0 இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏபி வந்து 2. புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஏபின்னு கேட்குறாங்க. ஏபியோட ரேங்க் வந்து 2. அடுத்து பிஏ கேட்குறாங்க. பியும் ஏவும் இன்ட்டு பண்ணோம். அதே மாதிரி தான் பிஏவுடைய மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னா 6 1 0 -12 -2 0 4 4 -4 வருது. டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ரேங்க்கு ஃபைன் ரேங்க் ஆஃப் பிஏ. பிஏவுடைய ரேங்க் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 6 இன்ட்டு ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதணும். -1 இன்ட்டு ரோ காலம் எடுத்துகிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதணும். அடுத்தது +0 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் வரும். இந்த இடத்துல +0 இன்ட்டு டேர்ம் இருக்கா, 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அதனால் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு பண்ணோம். ஏடி - பிசி -4 இன்ட்டு -2 8 8 -0 -1 இன்ட்டு -4 இன்ட்டு -12 48 48 -4 இன்ட்டு 0 0. சால்வ் பண்ணால் 48 - 48, இதுவும் 0 வருது. 0 வந்து நம்ம டேரெக்டாக ரோ ஆஃப் ஏ வந்து 3ன்னு எழுதக்கூடாது. செகண்ட் ஆர்டர் மைனர் செக் பண்ணோம். செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது 0 வருது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், -2 0 4 -4 எடுத்திருக்கேன். இதனுடைய வேல்யூ வந்து இன்ட்டு பண்ணால் 8 - 0 8 கிடைக்கும். 8 வந்து நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் வந்து ரோ ஆஃப் பிஏ வந்து 2. ரோ ஆஃப் ஏபியும் 2 தான் ஆன்சர் கிடைக்குது. ரோ ஆஃப் பிஏவும் ஆன்சர் வந்து 2 தான் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஏபின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி என்ன பண்ணணும், இன்ட்டு பண்ணிவிட்டு
மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு 0 வரதால் செகண்ட் ஆர்டர் மைனர் எடுக்கிறோம். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ரோ ஆஃப் ஏபி வந்து 2. செகண்டு பியும் அதே மாதிரி தான், பிஏவும் இன்ட்டு பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் வருது, டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம், வேல்யூ 0 வருது. செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வருது. தேர்ஃபோர் ரோ ஆஃப் பிஏ வந்து 2. புரியுதா? ரோ ஆஃப் ஏபி வந்து 2, ரோ ஆஃப் பிஏ வந்து 2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.